ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நான் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 பவுல் ஃபுல்லாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், இது குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் நல்லெண்ணெய். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கலாம். நல்லா அது கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடும். ஸோ வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும். நெக்ஸ்ட் மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட இந்த மட்டன் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வேக வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக இந்த இதிலே வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம மட்டனை இந்த மாதிரி வரும்போது நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுட்டு, ஆக்சுவலாக இது மிளகு மட்டும் கிடையாது, நான் மிளகையும் சீரகத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டுட்டு எடுத்தோன்னா நமக்கு நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. பட் இது நமக்கு வெள்ளாட்டங்கறியாக இருந்ததுன்னா 4-5 விசில் போதும். முத்துன ஆடாக இருந்ததுன்னா ஒரு 8 விசில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு போட்டு அதுக்கு நம்ம மட்டன் சுக்காவை வச்சு சைடில் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.